அன்பான உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு எல்லோரும் சாப்பிட ஆசைப்படுற அப்பம் தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல அப்பம் செய்கிறதுக்கு நான் வெள்ளை பச்சரிசி தான் எடுத்தேன். இந்த வெள்ளை பச்சரிசியை கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் நான் தண்ணீரை நல்லா ஊற விட்டேன். கிட்டத்தட்ட 250 கிராம் வெள்ளை பச்சரிசிக்கு எனக்கு 2 தேங்காய் இளநீர் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. பாருங்க, அரிசி நல்லா ஊறிட்டது. இப்போ அதுக்குள்ளே நான் தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணீரையும் ஊற்றி 2 கரண்டி சீனியையும் போட்டு நல்லா நான் மிக்சியில் அரைத்து எடுக்க போகிறேன். நான் 2 கரண்டி டேபிள் ஸ்பூன் சுகர் தான் இதில் சேர்க்குறேன். பாருங்க, அரைத்த பிறகு இந்த பதத்துக்கு தான் எங்களுக்கு மா மிக்சிங் தேவைப்படும். பாருங்க, இப்படி நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் நல்லா புளிக்க வைக்க வேணும். பாருங்க, இப்படித்தான் எங்களுக்கு புளித்த பிறகு இருக்கும். இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா எங்களுக்கு பழைய மாதிரியே நல்லா லிக்விட் ஃபார்முக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் ஊற்றுறதுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா கரைச்சி விட்டுன்னு உங்களுக்கு இந்த பதம் வராட்டி நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொள்ளலாம். இப்படி நல்லா கரைச்ச பிறகு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொண்டேன். நான் பாருங்கள், அப்பம் தாச்சி அடுப்பில் வச்சுட்டு சூடான பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு எல்லா பக்கமும் நல்லா நான் ஒரு டிஷ்யூவை வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறேன். அப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, எங்களோட அப்பம் இப்படி சூப்பராக வருதுண்டு. அப்பம் நல்லா புளிச்சனால தான் பாருங்கள் இந்த புளிகள் மாதிரி அப்பம் நல்லா டேஸ்டியாக வரும். பாருங்கள், சைட்டில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் சூப்பரான கடை அப்பம் மாதிரியே வந்திருக்கு. பாருங்க, நான் இப்போ முட்டை அப்பம் ஒன்று செய்கிறேன். அடுத்ததாக நாங்கள் தேங்காய் பாலையும் விட்டு பாலப்பம் ஒன்றும் செய்து பார்ப்போம். பாருங்கள், பாலப்பமும் சூப்பராக வந்துடுது. அதுக்கு மேலான சர்க்கரையை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். நான் முட்டைப்பத்துக்கு மேலே மிளகும் தூவி இருக்கிறேன்னு பாருங்கள். பாலப்பம், முட்டையப்பம், அப்பம் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அப்பம் சாப்பிட்ற விரும்பவும் கட்டாயமாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அப்பத்தை சம்பலோடையோ உங்களுக்கு விரும்பின மாதிரி கறியோடையோ சேர்த்து சாப்பிட இந்த அப்பம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்பம் தயாரிக்கும் இந்த முறையை கட்டாயமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி அப்பத்தை செய்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஷேர் வீடியோஸை ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.